ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல வெங்காயம் வடகம் எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். இந்த வெங்காய வடகம் குழம்பு ரசத்துக்கெல்லாம் தாளிக்கும் போது அவ்வளோ மனமா இருக்குங்க. இந்த தாளிப்பு வடகம் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போதான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வெங்காயம் வடகம் செய்யறதுக்கு இந்த வாட்டி நாங்கள் 5 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோங்க. நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா 3 கிலோ வெங்காயம் உரிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் இன்னும் 2 கிலோ வெங்காயம் இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் சீக்கிரமாகவே ஒரு 5 மணி போல் ஆரம்பித்தோம். 6 மணிக்கு நாங்கள் 2 கிலோ வெங்காயம் உரிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 கிலோ வெங்காயமும் ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வாஷ் பண்ணதும் ஒரு காட்டன் துணி போட்டுட்டு ஃபேனு கீழேயே நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஈரம் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயம் எல்லாம் பரவலா சேர்த்துட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. சீக்கிரமாவே காஞ்சிரும். வெங்காயம் எல்லாமே சூப்பரா காஞ்சிருச்சுங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு அதுல 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அரைச்ச வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க. இது ஒரு பெரிய தாம்பாளத்துல இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 தாம்பாளத்துல இந்த மாதிரி பிரிச்சு பரவலா சேர்த்துட்டேங்க. இப்போ இது வெயில்ல நல்லா காஞ்சி வரட்டும். வெங்காயம் காலையிலே காய வச்சோம். ஈவினிங் ஒரு 5:30க்கு நான் எடுத்தேன். நல்லா காஞ்சிருச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ வெங்காயத்துக்கு 500 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க. இதையும் தோலோடையே கொரப்பா அரைச்சிக்கோங்க. அடுத்து காஞ்ச வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகு 150 கிராம் கொரப்பா அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகு தாளிக்கும் போது வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து 10 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. $200 கிராம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 250 கிராம் கடுகு சேர்த்துக்கோங்க. 250 கிராம் உளுந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து கொரன்னு அரைச்ச 500 கிராம் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோடயே 5 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 150 ml விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 5 கிலோ வெங்காயத்துக்கு நம்மளுக்கு 300 ml விளக்கெண்ணெய் தேவைப்படும். இன்னைக்கு 150 ml யூஸ் பண்ணுவோம், நாளைக்கு 150 ml யூஸ் பண்ணுவோம். இப்போ 150 ml விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 கொத்து கருவேப்பிலை நல்லா கழுவி வெயில காய வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடிச்சு இதோடைய சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்ததும் இந்த மாதிரி அமுத்தி வச்சிருங்க. நைட் ஃபுல்லா இது அப்படியே நல்லா ஊறி வந்துட்டோம். உளுந்து, ஜீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டுக்குள்ள நல்லா ஊறி வந்துடும். இதை அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க.
இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நான் நேற்று சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா உளுந்து, வெந்தயம், ஜீரகம், கடுகு எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதில் 100 ml விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இன்னொரு 50 ml பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை பிடிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 150 ml யூஸ் பண்ணி நல்லா கிளறி வச்சோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 கிலோ வெங்காயத்துக்கு 300 ml விளக்கெண்ணெய் தேவைப்படும். அடுத்து ஒரு 50 ml விளக்கெண்ணெய் ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு இந்த மாதிரி கையில கொஞ்சமா எடுத்துட்டு நீங்க உருண்டை பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தொட்டு உருண்டை பிடிக்கிறதுனால உருண்டைகள் வந்து பாத்தீங்கன்னா பிரியாம இருக்கும். வெங்காய வடகம் எல்லாத்தையும் நம்ம சூப்பரா உருண்டை பிடிச்சு வச்சாச்சுங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் தூரமா அடுக்கி நீங்க வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா காஞ்சி வரும். நல்லா வெயில் படுற இடத்துல வச்சிருங்க. இப்போ இது நல்ல ஒரு 5 நாளைக்கு காஞ்சி வரட்டுங்க. இந்த மாதிரி தூரமா வச்சிருங்க. இது பாத்தீங்கன்னா செகண்ட் டே. இன்னும் பாத்தீங்கன்னா காயில மேல ட்ரையா இருக்கு, ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஈரமா தான் இருக்கு. இன்னும் ஒரு 3 நாளைக்கு நல்லா காஞ்சி வரட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5th டே நல்லா காஞ்சி வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக வந்து காஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 5 கிலோ வெங்காயத்தில் தாளிப்பு வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம குழம்புக்கெல்லாம் அதை தாளிக்கும் போது அவ்வளோ மனமாக இருக்குங்க. இதில் பூண்டு, மிளகு, ஜீரகம்லாம் இருக்கிறதுனால டைஜஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் இந்த தாளிப்பு வடகம் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ப்ரொடியூஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.